ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம் ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025. ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9629304208. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். சென்னை லிட் ஃபெஸ்டிவல் அதனுடைய 5வது எடிஷன் ஏப்ரல் 5 மற்றும் 6ஆம் தேதி ஏஎம் ஜெயின் கல்லூரியில் நடைபெறவிருக்கு. அதற்கு முன்னாடி ப்ரீ சென்னை லிட் ஃபெஸ்ட் என்ற ஒரு தலைப்பில் 29ஆம் தேதி வருகிற மார்ச் 29ஆம் தேதி அதே ஏஎம் ஜெயின் லைப்ரரியில் நடக்க போகுது. இது குறித்து விரிவாக பேசுவதற்காக நம்மிடையே திரு பரத் கோபு அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவரை வரவேற்போம். வணக்கம் சார். சென்னை லிட் ஃபெஸ்ட் அதனுடைய 5வது எடிஷன், இது குறித்து கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? வெளியிலேருந்து பார்க்கும்போது டேட்டு, பிளேஸ் இதெல்லாம் கொஞ்சம் அறிஞ்சிருக்கும். அது தவிர கொஞ்சம் ஆழமாக எதற்காக இந்த லிட் ஃபெஸ்ட் என்று கொஞ்சம். எதற்கு இந்த லிட் ஃபெஸ்ட்டுன்றது சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா ஊர்லேயுமே அவளோட லிட்ரேச்சரை செலிப்ரேட் பண்ணுவாள். அந்த காலத்துலேயே சோலாஸ், பாண்டியாஸ், உலகத்துலேருந்து எல்லா ரைட்டர்ஸ், போயட்ஸ், திங்கர்ஸ், இன்டெலெக்சுவல்ஸ் அவளை கூப்பிட்டு அவளோட சபையில் ஒரு போட்டின்னு சொல்ல முடியாது, பட் ஒரு டிஸ்கஷன் வைப்பாள். ஒரு டாப்பிக்கில் ப்ளஸ்ஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும், அதோட டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். ஏன்னா ராஜாக்கு எல்லாம் தெரியாது, அவருக்கு தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமும் கிடையாது, அண்ட் பாசிபிளும் இல்லை. ஸோ அவர் every Raja used to do it, and not just in Madurai or in Coimbatore or in Tirunelveli, but it happened all over the world. உலகம் ஃபுல்லாக எல்லா ராஜாவும் இதுதான் பண்ணுவா. சம்வேர் அலாங் த வே அது சேஞ்ச் இஸ் தி ஒன்லி கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மாறிப்போச்சு. முன்னாடி ஸ்துதி தான், அப்படின்னா குரு சொல்லுவார், நம்ம கேட்டுப்போம், அதை நம்ம ஞாபகம் வச்சுட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணுவோம். அப்புறம் எழுத ஆரம்பித்தாங்க. அப்புறம் புக்ஸ் அப்போ புக்ஸ் கிடையாது, ஓலைச்சுவடி, அது பாஸ் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரிசர்வேஷன்ஸ் பேப்பர் பேப்பர் டெக்னாலஜிக்கு அப்புறம் பிரிண்டிங் இப்போ யாரும் படிக்கிறதே கிடையாது. எல்லாரும் உங்கள் யூடியூப்பில் தான் 99% யாரும் புஸ்தகம் வாங்கி படிக்கிற அந்த ஹேபிட் இல்லை. அது சேஞ்ச் மீன்ஸ் அது நான் இப்போ எல்லாரையும் புஸ்தகம் படிக்கணும்னு சொன்னேன்னா கொஞ்சம் கஷ்டம். ஆனால் புஸ்தகம் படித்தா நல்லதுன்னு நான் சொல்லுவேன். எந்த விஷயமுமே கற்றுக்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. நான் 10 வருஷம் முன்னாடி இவ்வளோ தமிழ் நான் இன்றைக்கி உங்களோட உட்காந்து தமிழ் சேனலில் தமிழில் பேசுகிறேன்னா எனக்கு தெரிஞ்ச நிறையா பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஏன்னா எனக்கு தமிழ் அவ்வளோவா வராது, இன்றைக்குமே வராது. எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். ஓகே, நம்ம கற்றுக்க முடியல அவ்வளோன்னு. நான் கற்றுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இன்றைக்கும். அண்ட் ஒரு வருஷமும் நாங்கள் ஒரு தீம் பேஸ்டாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ முதல் வருஷம் பண்ணுறச்சே சென்னை தான் தீம். ஏன்னா சென்னைனா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியாது. சென்னையில் ஸ்னோஃபால் நடந்திருக்கு, தெரியுமா உங்களுக்கு? சென்னையில் இந்த ஆலங்கட்டி மழை மாதிரி சொல்கிறீங்களா? இல்லை, நான் சொல்கிறது ப்ராப்பர் ஸ்னோஃபால். எப்போ சார்? திஸ் இஸ் இன் த பிகினிங் ஆஃப் தி 18th century, 18th 19th century. These are records. இது ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு சென்னை டீம் வச்சோம், அப்புறம் பாரதியார் டீம், அப்புறம் வி ஹேட் அம்ருத் மஹோத்சவ், போன வருஷம் ராமர் கோவில், இந்த வருஷம் யாதும் ஊரே யாவரும் கேரீர்னு தமிழில் சொல்கிறோம். இப்போ நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பாம்பேயில். ஸோ நாங்கள் சொல்கிறது வசுதேவ குடும்பகம்னு சொல்கிறோம். இதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. நான் என் பாஷையில் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பாஷையில் சொல்கிறீங்க. நான் உங்கள் பாஷையை மரியாதையாக ட்ரீட் பண்ணணும், நீங்கள் என் பாஷையை மரியாதையாக ட்ரீட் பண்ணணும், அவ்வளோதான். யாதும் ஊரே யாவரும் கேரீர்னா என்ன மீனிங்? நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு என்ன மீனிங்? அனைவரும் ஒரு குடும்பம், எல்லாருமே நம்மளோட ஊர், எல்லாமே நம்மளுடைய மக்கள். சரி, வசுதேவ குடும்பம்னா அதே மீனிங். உலகமே ஒரே குடும்பம்.
பின்ன என்ன டிஃப்ரென்ஸ்? சேம் philosophy, பாரதிய philosophy. எக்ஸாக்ட்லி. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே லாங்குவேஜ் இஸ் அ மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். நான் இன்னைக்கு காத்தால வந்து ஒருத்தரோட இருந்தேன். அவர் சொன்னார், டெஃபெண்டமுக்கு வந்து எல்லா லாங்குவேஜும் ஒன்று தான், நீங்கள் எந்த பாஷையில் வேணால் பேசிக்கோங்க, அவள் எல்லா பாஷையும் மரியாதையாக ட்ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் பண்ணணும் இல்லையா? அந்த விஷயம் நம்ம கற்றுக்கணும் அவள்கிட்ட. ஒரு ஹியரிங் இம்பேர்டு பர்சன், ஸ்பெஷல் அபிலிட்டி உள்ள ஆள், அவங்க பண்ணுறத வந்து நம்ம கற்றுக்கணும் அவள்கிட்ட. நான் ட்ரை பண்ணுறேன், நான் ஒரு பாஷை பேசினேன்னா அந்த பாஷையிலேயே வந்து கண்டினியூஸாக பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் கண்டினியூஸ்ன்னு இங்கிலீஷ் வேர்ட் யூஸ் பண்ணேன், ஏன்னா தப்பான வார்த்தை நம்ம ப்ரொனன்சியேஷனில் வந்து ஏதாவது தப்பாக இருக்கக்கூடாது. அந்த மரியாதையோட நம்ம எல்லா பாஷையுமே ட்ரீட் பண்ணோம்னா நமக்கும் யாருக்குமே ஒன்றும் வித்தியாசம்னு ஒன்றும் கிடையாது. we are all the same. ஸோ இந்த வருஷத்தினுடைய தீம் வந்து இந்த வருஷத்து தீம் வந்து யாதும் ஊரே யாவரும் கேரீர். அப்படியே ஸ்பீக்கர்ஸ் யார் என்று ரிவீல் பண்ண நல்லா இருக்கும் சார். ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் இங்கே தான் பிறந்தாங்க. பிறந்தது ரஷ்யாவில், பட் படித்தது இங்கே தான், மந்தவழியில் தான் படித்தாங்க. ஓகே. அவங்க போன வருஷமும் வந்தாங்க, இந்த வருஷமும் அவங்க கண்டிப்பாக வராங்க. பேடிஎம் ஃபவுண்டர் விஜய்சேகர்னு இருக்கார். அவர் வந்து ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ்மேன். அவர் ஒரு ரொம்ப சின்ன ஊர்லேருந்து வர்றார். அலிகட்னு ஒரு சின்ன ஊர், யூபியில் ஒரு ரொம்ப சின்ன இடம். இப்போ ஹரிகர்னு மாதிரி இருக்கு இல்லையா? அதானே அலிகட். ரொம்ப ஃபேமஸ் வந்து அங்கே அலிகட் முஸ்லீம் யூனிவர்சிட்டி. அவர் அந்த ஊர்லேருந்து வர்றார். அங்கேருந்து கிளம்பி 20 வருஷத்தில் பேடிஎம்ன்ற ஒரு பிராண்டை ஒரு ஆள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கான்னா அதை செலிப்ரேட் பண்ணணும். அவர் வந்து எனக்கு பர்சனலாக கொஞ்சம் நல்லா தெரியும் அவரை. அண்டு நான் போன வருஷம் ரிக்வெஸ்ட் பண்ணேன் அவரை வரத்துக்கு, பட் போன வருஷம் சில காரணத்தினால அவரால் வர முடியல. ஸோ இந்த வருஷம் வந்து பேடிஎம் ப்ரெசன்ட்ஸ் இண்டோய் சென்னை லிட் ஃபெஸ்ட். ஸோ அவர் வருவார். அப்புறம் சென்ட்ரல் சன்ஸ்கிருத் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் ஸ்ரீனிவாஸ் வர்க்கடின்னு இருக்கார், அவர் வரார். சின்மயா மிஷனோட மெயின் குரு இருக்கார், மித்ரானந்தான சுவாமி மித்ரானந்தாஜி. ராமகிருஷ்ணா மிஷன்லேருந்து வராங்க. அருண் கிருஷ்ணன் ஆத்தர் இருக்கார். பாம்பேலேருந்து சில பேர் வராங்க, சில பேர் லண்டன்லேருந்து வராங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து லூசி கெஸ்ட் இஸ் கம்மிங்னு சொன்னேன்னா ரொம்ப ஃபேஷனபிளாக இருக்கும். ஆனால் அவங்க பேர் அதுதான் பாஸ்போர்ட்டில். ஆனால் வந்து சாத்வி திவ்ய பிரபா வராங்கன்னா உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஏதோ யூபி, பீகார் இல்லை ஹரியானாலேருந்து வராங்க. இல்லை, ஷீ இஸ் அ பிரிட்டிஷர் அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஃபார்மோஸ்ட் யோகா ப்ராப்பனன்ட்ஸ். ஸோ அவங்க வராங்க. அஸ்வின் சங்கி, செலிப்ரேட்டட் ஆத்தர், amongst other people. There will be others also, but நீங்கள் கேட்டதுனால ஒரு ஏன்னா 36 பேர் வராங்க. நீங்கள் கேட்டதுனால நான் 4-5 பேர் சொன்னேன். எல்லா பேரும் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் ஞாபகம் இல்லைன்னா ஒன்றும் மரியாதைக்காக இல்லை, நானும் கொஞ்சம் ஓவர் ஒர்க்ட் இப்போ இந்த சுச்சுவேஷனில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருப்பேன். ஸோ எல்லா பேரும் ஞாபகம் இல்லை. தமிழ் ஸ்பீக்கர்ஸும் வராங்க, தமிழ் ஆத்தர்ஸை கூப்பிட்ருக்கோம். தமிழ் ஆத்தர்ஸ் யார் என்று 1-2 பேர் சொன்னால் நல்லாயிருக்கும் தமிழ் ஆடியன்ஸ். ரைட்டர் பிரபாகர், அப்புறம் வந்து ப்ரொஃபஸர் ராமா ஸ்ரீனிவாஸ், அண்ட் தேர் வில் பி தமிழ் ஆத்தர்ஸ் ஆல்சோ. எங்களோட அட்டெம்ப்ட் வந்து டு கீப் இட் பேலன்ஸ்ட். ஓகே. நாங்கள் வந்து நிறைய பேர் எங்களை கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து சென்னையில் லிட் ஃபெஸ்ட் பண்ணுறீங்க, எப்பவுமே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் ஆத்தர்ஸ் தான் கூப்பிட்றீங்கன்னு. அது ஆக்சுவலி கொஞ்சம் பொய். அது நாங்கள் முதல் வருஷம் பண்ணுறச்சே 4 தான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கெஸ்ட்ஸு, மற்றபடி எல்லாரும் வந்து தமிழ் ஆத்தர்ஸ் தான் கூப்பிட்டோம். 2வது வருஷமும் 80% எல்லாமே தமிழ் ஆத்தர்ஸ் தான். 3வது வருஷமும் தமிழ் ஆத்தர்ஸ் கூப்பிட்டோம். போன வருஷம் தமிழ் ஆத்தர்ஸ் அவ்வளோவா இல்லை, நான் ஒத்துக்கிறேன். போன வருஷம் நாங்கள் தமிழ் ஆத்தர்ஸ் அவ்வளோவா கூப்பிடல. இது வந்து எங்களுக்கு ஒரு பேஷன். நாங்கள் வந்து இதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோடு பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து யூ நீட் ஆடியன்ஸ் பார்ட்டிசிபேஷன். இப்போ எங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க்கு மீன்ஸ் நாங்கள் ஏனோ தானோன்னு பண்ணணும்னா நீ யாரை வேணால் கூப்பிட்டுக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோன்ட்டு நாங்கள் விட்டுடலாம். ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. இன்றைக்கி ஜென்ரேஷன் வந்து வெளில வந்து இந்த மாதிரி
லிட்ரேச்சர் ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு பேஷன்ஸ் வச்சுண்டு இன்ட்ரெஸ்ட் வைக்கிற மாதிரி இன்னியோட ஜென்ரேஷன் கிடையாது. ரெண்டாவது, நம்ம கூப்பிட்ற ஆத்தர்ஸ், இப்போ நான் ஒரு தமிழ் ஆத்தரை கூப்பிட்றேன் அண்ட் அவருக்கு நான் ஆடியன்ஸ் இல்லைன்னா, அங்கே ஆடியன்ஸ் ஃபிசிக்கலாக ப்ரெசன்ட் இல்லைன்னா அவரும் டீமோட்டிவேட் ஆகிடுவார். அது அவருக்கு ஒரு அவமானம் தான். அந்த அவமானம் நம்ம கொடுக்கக்கூடாது யாருக்கும். ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்றேன்னா நான் அதுக்கு இனஃப் பப்ளிசிட்டி நான் பண்ணி அவருக்கு அந்த மரியாதை கொடுத்து அவருக்கு அந்த ஸ்டேஜ் கொடுக்குற மாதிரி அது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஸ்டேஜாக ஆக்கிறது தான் வேலையே. ஸோ மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணின்னு இருக்கணும். இது பேலன்ஸ்டாக வைக்கணும். இப்போ நான் லக்னோ லிட் ஃபெஸ்ட் பண்ணுறேன்னா நான் என்ன எல்லா ஸ்பீக்கர்ஸும் லக்னோவில் இருந்தால் கூப்பிட முடியாது. பாசிபிள் இல்லை. ஒரு காமெடி இருக்குது அதில். நான் காஷ்மீரி பிரியாணியில் காஷ்மீரை தேடுறேன்னா இல்லையே, அதுக்கு பேர் காஷ்மீரி பிரியாணி. ஹைதராபாதி பிரியாணியில் ஹைதராபாத்தை தேடுறீங்களா? இல்லையே, அந்த பேர் அங்கேருந்து வந்தது. ஸோ சென்னை லிட் ஃபெஸ்ட்ன்றது ஈவெண்ட் சென்னையில் நடக்கிறது. அது ஒரு இட் இஸ் ஆனரிங் த சிட்டி. அந்த சிட்டியோட ஒரு லேண்ட்மார்க் ஃபெஸ்டிவல். இப்போ மார்கழி மியூசிக் ஃபெஸ்டிவல் எவ்வளோ வருஷமாக நடந்து அது இப்போ ஒரு லேண்ட்மார்க் ஃபெஸ்டிவல். எந்த விஷயமுமே ஒரு நாளில் பண்ண முடியாது. உங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், கொஞ்சம் வருஷம் ஆகும், சில டெக்கேட்ஸ் ஆகும். ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுவோம். இது 5வது வருஷம் பண்ணுறோம். எங்களை நிறையா பேர் சொன்னாங்க முதல் வருஷமே நாங்கள் ஓடி போயிடுவோம், 2வது வருஷம் ஏதோ தப்பி தவறி வந்துட்டோம், 3வது வருஷம் நிறைய பேர் நிறையா விதமாக பேசினாங்க. ஆனால் எங்களுக்கு it is our respect for the city, for the language, for the people that we come back and we attempt. நாங்கள் ஆர்கனைசிங் டீமில் இருக்கிறவா யாருமே சென்னையில் இருக்கிறவா ஆள் கிடையாது. எங்கள் யாருக்குமே இங்கே எந்த விதமான பிஸ்னஸோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு விதமான அட்டாச்மெண்ட்டோ கிடையாது. நாங்கள் ரொம்ப கிளினிக்கலாக பண்ணுவோம். நாங்கள் வரோம், இவெண்ட்டை முடிப்போம், இவெண்ட் முடிஞ்சு 3வது நாள் நாங்கள் திரும்பி போவோம். அண்ட் நாங்கள் இதை பொலிட்டிக்கலாகவும் ஆக்கலை. ஏன்னா எல்லாத்துலேயும் பொலிட்டிக்ஸ் உண்டு இங்கே. நாங்கள் எந்த விதமான பாலிட்டிக்ஸோ இல்லை எந்த விதமான ஒரு கான்ட்ரவர்சிலையோ நாங்கள் வர வேண்டான்னு நினைக்கிற குரூப் எங்களுது. பிளாட்ஃபார்ம் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும். யார் யாருக்கெல்லாம் அந்த பிளாட்ஃபார்ம் டினை ஆகிடுத்தோ அவளுக்கு ஸ்பெஷலாக கொடுக்கணும். இப்போ 3வது லிட் ஃபெஸ்ட்டில் ஒரு ஹோம் ஸ்கூல்டு பையன், 15-16 வயசு பையன், அந்த பையன் ஒரு புஸ்தகம் எழுதிட்டு, அந்த பையன் ஸ்கூலுக்கே போகாமல் அவங்க வீட்லேயே அவங்க அம்மா அப்பா கற்றுக் கொடுத்த வச்சுண்டு அந்த பையன் ஒரு புக் எழுதுகிற அளவுக்கு வந்திருக்கு. பையனோட அம்மா அப்பா எங்களை ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, எங்களுக்கு இந்த புக் லான்ச் நீங்கள் பண்ணி கொடுக்குமா. எனக்கு அந்த பையன் பேர் இன்னி வரைக்கும் தெரியாது, எனக்கு சத்தியமாக தெரியாது. அந்த லிட் ஃபெஸ்ட் போது டாக்டர் ஆனந்த் ரங்கநாதன் இந்த டெல்லியிலேருந்து. ஸோ நான் டாக்டர் ஆனந்தையும் சொன்னேன், டாக்டர் ரத்தன் ஷாதாட்டையும் சொன்னேன். டாக்டர்னு சொன்னால் உடனே தப்பாக நினச்சிப்பேங்க, பட் போத் ஆஃப் தெம் ஆர் டாக்டரேட்ஸ். டாக்டர் ஆனந்த் ரங்கநாதன் ரன்ஸ் தி லேப், சயின்ஸ் லேப் அட் JNU. அவர் பாத் பிரேக்கிங் ரிசர்ச் பேஸ்ட் டாக்டர் அவர். அண்ட் டாக்டர் ரத்தன் சாரதா இஸ் அ டாக்டரேட். ஸோ நான் 2 பேர்ட்டையும் ரிக்வெஸ்ட் பண்ணேன். 2 பேரும் அதை உடனே ட்விட்டரில் போட்டாங்க. அவங்களோட ரீச் இருக்குது, அவங்களுக்கு தனியாக அவளோட லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் ரீச் இருக்குது. அண்டு நாங்கள் அந்த ஈவெண்ட்டில் ஃபுல் டே நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நான் ஃபோன் பார்க்கவே இல்லை, நான் ட்விட்டரையும் பார்க்கல, டேப், மொபைல், லேப்டாப் எதுவுமே பார்க்கல. மறுநாள் காத்தால அந்த அம்மா அப்பா வந்தாங்க. அவங்களுக்கு 300 காப்பிக்கு ஆர்டர் ரிக்வெஸ்ட் வந்திருக்கு அண்ட் பேமெண்ட் வந்திருக்கு. ஏன்னா டாக்டர் ஆனந்த் ரங்கநாதன் போட்ட ட்வீட்டை டாக்டர் ரத்தன் சாரதா ரீட்வீட் பண்ணி ஸ்மிருதி இரானி அப்போ மினிஸ்டராக இருந்தாங்க. மிஸ்ஸஸ் ஸ்மிருதி இரானி வாஸ் த மினிஸ்டர் ஆஃப் ஐ திங்க் டெக்ஸ்டைல்ஸ் அட் தட் டைம். ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து அது கொஞ்சம் வைரலாக போச்சு. வைரலாக போனதுனால நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு 300 புக்கோட ஆர்டரும் பேமெண்ட்டும் அட்வான்ஸ் பேமெண்ட் வந்திருக்கு. ஒரு 2 நாள் கழிச்சு நான் கிளம்புறதுக்கு முன்னாடி த பேரண்ட்ஸ் கேம் டு see me at my hotel and they said எங்களுக்கு கிட்டத்தட்ட 1000 காப்பிக்கு வந்திருக்கு, இதை இப்போ எங்கே பிரிண்ட் பண்ணலான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அவங்க பிரிண்ட் பண்ணினது 2 புக்கு. வீட்டில் பையன் ஆசைப்படுறான்ட்டு
அவன் பையன் ஏதோ எழுதியிருக்கான், அவன் ஏதோ 2 புக்கு பப்ளிஷ் பண்ணி மீன்ஸ் பிரிண்ட் பண்ண சொன்னாங்க யார்கிட்டயோ சொல்லி. 500 புக்கு ஆர்டர் வந்த உடனே 500, 1000 புக்கு ஆர்டர் வந்த உடனே அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு கூட தெரியாது. அண்ட் ட்ரஸ்ட் யூ மீ, சந்தோஷத்தில் வந்து மேக்ஸிமம் என்னென்னா நீங்கள் ராத்திரி தூங்கறச்சே நிம்மதியாக தூங்குறது. நான் அந்த நெக்ஸ்ட்டு 4 நாள் ரொம்ப நிம்மதியாக தூங்கினேன். ஏன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நம்ம என்ன நினச்சோமோ அது நடக்கிறது. அதுக்கு அடுத்த வருஷம் வந்து கார்த்திக் சந்திரசேகர்னு, ஹீ இஸ் அ குவாட்ரபெலிக், ஹீ இஸ் வீல் சேர் பவுண்ட். He has written a book. I think அது அண்ணாமலை ரிலீஸ் பண்ணாரு. Yes. He wanted that book to be released by Mr. Annamalai. So we requested Mr. Annamalai if he can release the book. அவர் வந்து நான் ஸ்டேஜ்லலாம் வேண்டாம், ஏன்னா ஸ்டேஜில் வந்து அவர் வீல் சேர் வந்துட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவருக்கு வந்து ஹீல் ஃபீல் அன்கம்ஃபர்டபுள். நான் வந்து வெளில ஆடிட்டோரியம் வெளியே நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். கார்த்திக் has been அவன் வந்து he was so happy, his parents were happy. எங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம். போன வருஷம் கார்த்திக்கோட அம்மா அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, லிட் ஃபெஸ்ட் எப்போ நடக்கிறது, எங்கே நடக்கிறது. கார்த்திக் வந்து எங்களை டெய்லி கத்தால சாயந்தரம் கேட்குறா. ஏன்னா மார்ச் நார்மலி எங்களது வந்து மார்ச் மாதம் நடக்கும், லாஸ்ட் வீக்கில் நடக்கும். போன வருஷம் ப்ரீபோன் பண்ணோம், ஏன்னா எலெக்ஷன்ஸ் இருந்தது. இந்த வருஷம் போஸ்ட்போன் பண்ண வேண்டியதாக போயிடுத்து மார்ச்லேருந்து ஏப்ரல். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் வேறு கமிட்மெண்ட்ஸ் இருந்தது, ப்ளஸ் ட்ராவல் இருந்தது. எங்கள் டீம் வாஸ் நாட் ரெடி ஃபார் மார்ச். ஸோ நாங்கள் வந்து ஏப்ரலில் பண்ணலான்ட்டு ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரலில் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் எங்களோட தாட் ப்ராசஸ். எங்களுக்கு யாரும் வந்து எதிரின்றது கிடையவே கிடையாது. நாங்கள் எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்போம், நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்றதுக்கு ரெடி. ஒன்லி திங் இஸ் அது லிட்ரேச்சர் சம்மந்தமான இருக்கணும், கல்ச்சர் சம்மந்தமான விஷயமா இருக்கணும், ட்ரெடிஷ்னல் நாலேஜ் சிஸ்டம் சம்மந்தமான விஷயம் இருக்கணும். நான் வந்து ரொம்ப படம் பார்க்கறது இல்லை, எனக்கு தமிழ் வராது. ஸோ நான் ரொம்ப தமிழ் படம்லாம் பார்க்க மாட்டேன். மேக்ஸிமம் கொஞ்சம் காமெடி பார்த்தா பார்ப்பேன், அவ்வளோதான். பட் வித் டியூ ரெஸ்பெக்ட் டு த விஷுவல் ஆர்ட்ஸ், தமிழ் லிட்ரேச்சர் டஸ் நாட் மீன் தமிழ் சினிமா. லிட்ரேச்சர் இஸ் வே டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சினிமா. கொஞ்சம் கிரிட்டிக்கலாக சவுண்ட் பண்ணலாம், பட் இட்ஸ் நாட் பொலிட்டிக்கல். நான் பொலிட்டிக்கலாக சொல்லலை, டெஃபினட்டாக கிரிட்டிக்கலாக இருக்கேன், பட் ஐ எம் நாட் பொலிட்டிக்கல். அண்ட் இதை நீங்கள் டிலீட் பண்ணக்கூடாது, ஏன்னா நான் மாட்டிப்பேன் அப்புறம். தமிழ்நாடு ஒரே ஒரு இடம்தான் ஒரு ஃபிலிம் லிரிசிஸ்டோ இல்லை வந்து ஃபிலிம் ஸ்கிரிப்ட் ரைட்டரோ இல்லை ஒரு ஃபிலிம் பர்ஃபார்மரோ இஸ் ட்ரீட்டட் ஆஸ் த லிட்ரரி ஜாயின்ட். டயலாக் பேசுகிறவன் தான் வந்து இலக்கியத்தோட ஒரு ஹீரோ, அந்த மாதிரி. அது ஆக்சுவலி தப்பு. அண்ட் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் அதையே பிலீவ் பண்ணிட்டு வந்தாச்சு. பட் டைம் இட் கெட்ஸ் சேஞ்ச்ட். சார், பொதுவாக இந்த லிட் ஃபெஸ்ட் அப்படிங்கிறது பெரும்பாலும் இங்கே லெஃப்டிஸ்ட்டுகளுக்கு என்று குத்தகை விட்ட மாதிரி ஒரு சில பேர் வச்சுருக்காங்க. அதாவது லிட் ஃபெஸ்ட்டும் நாங்கள் தான் பண்ணுவோம், நிறைய கருத்தரங்கு நடத்துகிறாங்க, அந்த எழுத்துக்களை அவர்களே ப்ரமோட் பண்ணுவாங்க. ஒருத்தர் எழுதுவான், அதை தூக்கி இன்னொருத்தர் ப்ரமோட் பண்ணுவோம். இப்படியே வந்து ஒரு டிஸ்டார்ஷன் இந்த லெஃப்டிஸ்ட் எக்கோசிஸ்டத்தில் நடந்துகிட்டே இருக்கு. அதற்கு ஒரு சின்ன கவுண்டர் ஆர் ப்ரமோட்டிங் அவர் கல்ச்சர், இதுக்காக இந்த சென்னை லிட் ஃபெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ரெண்டும் தப்பு. நீங்கள் சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு சொன்னது வந்து ஒரு லெஃப்டிஸ்ட் ஈகோ சிஸ்டம் பில்ட் பண்ணியிருக்காங்க. A promotes B, B promotes C, C promotes A, and then A, B, C declare each other as literary giants. அது 100% கரெக்ட். பட் அதை நாங்கள் ஃபாலோவும் பண்ண மாட்டோம், அண்ட் அதை அக்செப்டும் பண்ண மாட்டோம், அதை கிரிட்டிசைஸும் பண்ண மாட்டோம். அந்த ஃபார்முலா அவளுக்கு வேலை செஞ்சது, நடக்கட்டும். ரெண்டாவது, நாங்கள் பண்ணுற லிட் ஃபெஸ்ட் வந்து is it a challenge or is it some kind of a counter to the so-called left-leaning literary world? கிடையவே கிடையாது. நான் லிட்ரேச்சர்னு நினைக்கிறதோ சொல்கிறதோ is way more superior to the trash which they write. ஸோ நான் அவளை காம்படிஷனாக நினச்சேன்னா நான் வந்து தனக்குத்தானே நான் ரொம்ப சின்னதாக ஆக்கிக்கிறேன். ஐ திங்க் we have very good authors, we have excellent content, excellent material, very well researched, with primary source, with a lot of empathical proof. So we don't have to compare ourselves. யானைக்கும் இரும்புக்கும் கம்பேரிசன்
யானையும் சரி இரும்பும் சரி ரெண்டும் அனிமல் தானே, அவளை கம்பேர் பண்ணி பார்க்கலான்னு நான் நினைக்கிற ஆள் இல்லை. நான் யானையாகவே இருக்கேன். ஃபார் எனி பர்சன் சென்னை லிட் ஃபெஸ்ட்டுக்கு வரவங்களுக்கு வாட் வில் பி த கீ டேக்அவே? கீ டேக்அவே இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், நான் சொன்ன மாதிரி சிலதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கும் இந்த வருஷம். வி ஹாவ் தி இந்தியன் ஆர்மி விச் வில் ஷோகேஸ் தேர் வெப்பன்ரி. இப்போ லிட்ரேச்சர் இவெண்ட்டில் வெப்பன் எதுக்குன்னா, வெப்பன் இல்லைன்னா லிட்ரேச்சரே இருக்காது. அண்ட் லிட்ரேச்சர் இல்லைன்னா வெப்பனை மாத்திரம் வச்சுருந்தோம்னா நம்ம கேவ்மேனாகவே இருந்திருப்போம். ஸோ ரெண்டும் வேணும். ரெண்டாவது, வித் அ லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டி வி ஹவ் ஃபவுண்ட் அவுட், அண்ட் I must give due regard and respect to the institution. நான் institution பேர் சொல்ல மாட்டேன். But we are going to showcase a few hundred, if not a few thousand years old manuscripts, which are in Tamil, which are in Telugu, which are in Sinhalese, which are in Chinese languages, which are also in Sanskrit, which are also in different languages. These have been preserved and they have been kept in very safe custody. அதை வந்து ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு இடத்துல தான் வைக்க முடியும். நீங்கள் அதை தொடக்கூட முடியாது. நீங்கள் தொட்டிங்கன்னா அது பிரேக் ஆகிடும். ஸோ அதை ஷோகேஸ் பண்ண போகிறோம். அதை தொட்டு பார்க்க முடியாது, ஏன்னா அது மேலே கொஞ்சம் நீங்கள் ரொம்ப மூச்சு விட்டீங்கன்னா கூட அது பிரிட்டில், கொஞ்சம், ஏன்னா thousands of years, hundreds of years old. அண்ட் அது எப்படி ஏதிருப்பாங்கன்னு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்கும். அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் நான் என் கண்ணால் பார்த்ததுனால ஆக்சுவலி ஐ ஃபீல் ப்ரிவிலேஜ்ட், ஐ ஃபீல் ஹம்பிள்ட் அண்ட் ஐ ஃபீல் ரியலி ஆனர்ட். நான் இதை இங்கிலீஷில் சொன்னதை வந்து நீங்கள் தமிழில் சொல்லணும், ஏன்னா எனக்கு தமிழோட அந்த வார்த்தை தெரியாது. பட் இட்ஸ் அ ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ். பல 1000 years பேக் ஒரு பல 100 years பேக் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மாதிரி அவங்க அதை எழுதியிருப்பாங்க, அதை ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அட்லீஸ்ட் போய் பார்க்கணும். அதை வேறு எதுவும் இல்லைன்னா அது சென்னையோட ப்ரைடு. நிறைய பேருக்கு தெரியாது அது சென்னையில் தான் இருக்குன்னு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸும் வந்து அங்கே போய் ரெஃபரன்ஸ்க்காக கேட்குறாங்க. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்ததுன்னா அது வந்து அதுக்கு ஏதாவது மென்ஷன் இருக்கா அந்த ஏன்ஷியன்ட் டெக்ஸ்டில். தேர் ஆர் ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்சஸ், ஆர்கியலாஜிக்கல் ரெஃபரன்சஸ். தே ஆர் ஆல் சேஃப் இன் சென்னை அண்ட் தே ஆர் நாட் சேஃப் சின்ஸ் லாஸ்ட் 4 years or 40 years. They have been saved here for the last close to 100+ years. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கும் மேலேயா இங்கே தான் ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஏர் கண்டிஷனிங் இருக்குது, டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்குது, டஸ்ட் ஃப்ரீ என்வாயர்மெண்ட் இருக்குது. நீங்கள் வேணா வேக்யூம் ஃப்ரீ என்வாயர்மெண்ட் கூட பண்ணிக்கலாம். பட் அந்த காலத்தில் எப்படி சேவ் பண்ணியிருப்பாங்க, அதோட பேஷன் எவ்வளோ இருந்திருக்கும், அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை பண்ணியிருப்பாங்க. அந்த ரெஸ்பெக்ட் நம்ம காமிக்கணும், அதை நம்ம போய் பார்க்கணும், அதை புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அதை பற்றி பெருமையை பட்டுக்க முடியாது. நாங்கள் ஃபஸ்ட் லிட் ஃபெஸ்ட்டில் பண்ணோம். அந்த லேடிக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல மாட்டேன். பட் அந்த பொண்ணு வந்து சிலம்பம் வந்து யூகேல கற்றுக் கொடுக்குறா. ஷி ஹஸ் ஒன் அவார்ட்ஸ் இன் யூகே. ஆனால் சென்னையில் இருக்கிறச்சே அவங்க நெக்ஸ்ட் டோர் நேபருக்கு தெரியவே தெரியாது அந்த பொண்ணு அவ்வளோ ஸ்பெஷல் டேலண்ட்டுன்னு. எங்களுக்கு யாரோ சொன்னாங்க, நாங்கள் அப்புறம் கண்டுபிடிச்சி அவங்கள கூப்பிட்டு we had honored them. எப்போவுமே எங்கள் லிட் ஃபெஸ்ட் 2 நாள் நடக்கும், சாட்டர்டே சண்டே தான் நடக்கும். ஸோ சாட்டர்டே நாங்கள் ஆனர் பண்ணோம். ஸோ சண்டே வந்து அந்த லேடியோட அம்மா அப்பா வந்து எங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. உங்களால் தான் எங்கள் நேபர்ஸ்க்கு தெரிஞ்சது எங்கள் பொண்ணு வந்து யூகேலலாம் அவார்டு வாங்கியிருக்கான்னு. எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு உங்கள் லிட் ஃபெஸ்ட் வந்து சாணக்கியா அண்ட் ஐ திங்க் நீங்களும் கவர் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன், அண்ட் மற்ற சேனல்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கச்சே தான் அவங்களுக்கு தெரிய வந்தது. இது வந்து எங்களுக்கு ஒன்றும் காப்பிரைட் எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து விளையாட்ட ஆரம்பிக்கல, நாங்கள் ரொம்ப சீரியஸாக யோசித்து ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் இதில் வந்து எல்லாரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது, இது ஒரு சென்னைக்கு வந்து இது ஒரு லேண்ட்மார்க்கு. ஓகே, இந்த ப்ரீ லிட் ஃபெஸ்ட் பற்றி ப்ரீ லிட் ஃபெஸ்ட் எதுன்னா, முதல் 4 வருஷம் வந்து நாங்கள் படுறச்சே நாங்கள் வந்து என்ன தீம் இருக்கும், என்ன பேக் ட்ராப் இருக்கும், இல்லை வந்து யார் யாரெல்லாம் வர போகிறாங்க, யார் யாரெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க,
அதை வந்து நாங்கள் ரொம்ப அட்வர்டைஸ் பண்ணலை. ஏன்னா நாங்கள் இந்த ஈகோ சிஸ்டமில் இல்லை, இந்த ஊர்லேயே நாங்கள் இல்லை. இப்போ இந்த லிட்ஃபெஸ்ட் முடிஞ்சு ஒரு 2 நாள் கழிச்சு நான் கிளம்பி திருப்பி போயிடுவேன் டெல்லிக்கு. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம்தான் வருவேன். ஸோ இந்த வருஷம் வந்து எல்லாரும் முன்னாடியே எங்களோட சேர்ந்து பார்க்குற சின்ன டீம் வச்சுருக்கோம். ஸோ அவங்க எல்லாரும் சஜஸ்ட் பண்ணாங்க, ஒரு வாரம் முன்னாடி வந்து வி ஷுட் ஹாவ் ஒன் ப்ரீ சென்னை லிட்ஃபெஸ்ட். ஸோ அதை அனௌன்ஸ் பண்ணணும், என்ன மாதிரி பேக்ட்ராப் இருக்கும், யார் வரப்போகிறா, என்ன மாதிரி தீம் இருக்க போகிறது, என்ன மாதிரி டாபிக்ஸ் இருக்க போகிறது, ப்ளஸ் சில புக் லான்ச் நடக்கும், யார் அந்த புக் லான்ச்சு. ஸோ அந்த மாதிரி லான்ச் பண்ணுறச்சேயே நம்ம வந்து 2 செஷன் வச்சுக்கணும், தமிழில் ஒரு செஷன், இங்கிலீஷில் ஒரு செஷன் நம்ம ப்ரீ லான்ச்லேயே வச்சுக்கணுன்ட்டு. ஸோ அதுக்காக 29th இன்னைக்கு ஏஎம்ஜேஎன் காலேஜோட லைப்ரரின்னு சொன்னால் உடனே வந்து தப்பாக நினச்சக்கூடாது. அவங்க லைப்ரரி ஆக்சுவலி வந்து ஒரு சின்ன ஆடிட்டோரியமோட பெருசாக இருக்கிற லைப்ரரி. அண்ட் அவங்களும் வந்து பிகாஸ் அது லிட்ரேச்சருக்காக, அதை ப்ரிசர்வேஷனுக்காகன்றதுக்காக அவங்களும் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. 29th இன்னைக்கு ஒரு 3 மணிக்கு we will have the first pre Chennai Lit Fest. 3 to 6:30 வரைக்கும் இருக்கும். There will be one session in English, one session in Tamil, and we will be unveiling what the theme for this year will be. And there will be some aspects which going forward we will be in a position to share. ட்ரெய்லருன்றது வந்து 2 நிமிஷம் 20 செகண்ட் தான் ட்ரெய்லர். 2 மணி நேரம் ரீதினா அதுக்கு பேர் ட்ரெய்லரே இல்லை. ஸோ தட் இஸ் ஆல் ஐ கேன் சே. லிட்ரேச்சருக்காக உங்களுடைய இனிஷியேட்டிவ்க்கு எங்களுடைய ஊடகம் வாயிலாக எவ்வளோ சப்போர்ட் முடியுமோ we will do, sir. Thank you so very much much. for Thank you. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.